Hey guys, welcome to my YouTube channel. This is Soul of Cricket. இன்னைக்கு இந்தியா vs நியூசிலாண்ட் நடந்த ஓடிஐ சீரீஸ்லேருந்து வாட் ஆர் த கீ டேக்அவேஸ் ஃபார் இந்தியா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் வரலாற்றில் இந்தியா vs நியூசிலாண்ட் இந்தியாவில் நடந்த சீரீஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம் அகெயின்ஸ்ட் நியூசிலாண்ட் இன் இந்தியா. எஸ், இது ஒரு பிளாக் மார்க் இன் இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரின்னு வச்சுக்கலாம். பட் எல்லாத்துக்குமே ஒரு தொடக்கம் இருக்கும் இல்லையா? எப்பயுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. எஸ், இது கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்ஷியல் டேக்காக இருக்கலாம். பட் இன் திஸ் டே அண்ட் ஏஜ் பைலேட்ரல் சீரீஸ் ஜெயிக்கிறது தோக்குறது இன் ஒயிட் பால் எஸ்பெஷலி ஒரு பெரிய சாதனையாக அது எடுத்துக்க முடியாது. ஏன்னா எல்லாமே ஒரு டெஸ்டிங் ப்ராசஸாக தான் பார்க்கணும் ஃபார் த பிக்கர் டோர்னமெண்ட்ஸ் விச் ஆர் த ஐசிசி டோர்னமெண்ட்ஸ். வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், வேர்ல்டு T20 கப்ஸாக இருக்கட்டும். ஸோ அதுக்கான டெஸ்டிங் ப்ராசஸாக தான் பைலேட்ரல் சீரீஸஸை பார்க்கணும். அதை ரொம்ப ஒரு போட்டு ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டாக இருக்காது. அப்படின்ற பார்வையில் பார்க்குறப்போ இந்த சீரீஸ்லேருந்து 2027 வேர்ல்டு கப் அதுதான் மேஜர் டோர்னமெண்ட் அடுத்து வரப்போகிறது. ஸோ அதுக்கான கீ டேக்அவேஸ் இந்தியாவுக்கு என்னவாக இருக்க முடியும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, எஸ், நம்பர் 1 கன்சர்ன் என்னை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜாவோட அவரோட ஸ்பாட் கொஞ்சம் ஒரு ஸ்க்ரூட்டனியில் தான் இருக்குது. ஏன்னா ஆஃப்டர் 2023 வேர்ல்டு கப் எடுத்தோம் அப்படின்னா ஜடேஜா பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ணலை, போத் வித் த பால் அண்ட் வித் த பேட். சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்சக்கப்புறமே பார்த்தோன்னா அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிலே எடுத்து பார்த்தோன்னா அக்ஷர் பட்டேலாக ஆடினார், ரவீந்திர ஜடேஜாவாக ஆடினார். பட் கம்பேரிட்டிவ்லி அக்ஷர் பட்டேல் நல்லா பண்ணியிருந்தார். ஸோ அந்த T20 வேர்ல்டு கப் 2024 எடுத்திருந்தாலுமே 2 பேரை வச்சு பார்க்குறப்ப அக்ஷர் பட்டேல் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேலோட ஸ்பாட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காரு இப்போதைக்கு. ஏன்னா நம்ம T20 வேர்ல்டு கப்பில் பார்த்தாலும் சரி, சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பார்த்தாலுமே 2 நல்லா பண்ணியிருந்தார் அக்ஷர் பட்டேல். பட் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்கிறப்போ நம்மளால் ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் எடுத்துகிட்டு போக முடியும் அலாங் சைடு ஹார்திக் பாண்டியா. ஸோ அப்படி இருக்கிறப்போ இன் பிளேயிங் 11 நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ அக்ஷர் பட்டேலோட ஸ்பாட்டை எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மட்டுமே இப்போ ரவீந்திர ஜடேஜா ஹோல்ட் பண்ணி வச்சுருந்துருக்காரு. ஸோ அக்ஷர் பட்டேல் கண்டிப்பாக இப்போது அடுத்த சீரீஸில் 2-3 சீரீஸில் பிளேயிங் 11ல் அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறன்றதை பார்க்கணும். இஃப் ஹி பர்ஃபார்ம்ஸ் பெட்டர் தென் ஜடேஜா தென் வி மஸ்ட் கம் இன் டர்ம்ஸ் வித் ஜடேஜா அண்ட் சே வாட் இஸ் ஃபியூச்சர் லைஸ் அப்படின்றது. ஸோ அது ஒரு மெயின் டேக்காக பார்க்குறேன். அண்ட் KL ராகுல் என்ன காம்பினேஷன் கன்சிடரேஷன் பார்த்தாலும் ஷுட் பேட் அட் நம்பர் 5. அதுதான் அவருக்கு ஒரு ரோலாக டிஃபைன் பண்ணிடணும். ஏன்னா அவர் ஒரு 20 ஓவர் வந்தார்னா, எஸ், தேர்ட் ஓடிஐயில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. அவர் ஃபர்ஸ்ட்லேயே ஒரு சாஃப்ட் டிஸ்மிஷனில் அவுட் ஆகிட்டார், சீரீஸ் டிசைடரில் இது பண்ணிட்டாரு. அதெல்லாம் இருந்தாலுமே KL ராகுல் ஒரு நம்பர் 5 ஆர் நம்பர் 4 தான் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா பண்ணிகிட்ருக்கார் நம்பர் 4ல். ஸோ KL ராகுல் நம்பர் 5 டெசிக்னேட்டட் நம்பர் 5 பீரியட்னு ஃபிக்ஸ் பண்ணிடணும். அவர் எஸ் நம்பர் நானே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் பேசினப்போ சொல்லியிருந்தேன், அவர் எல்லா பொசிஷன்லேயுமே பயங்கரமாக ஆடுறாரு, வெர்சடைல் கிரிக்கெட்டருன்ட்டு. பட் அவருக்கு அது ரொம்ப அன்ஃபேரான ஒரு திங். ஈ ஷுட் பி நம்பர் 5 அண்ட் அவருக்கு கீழே நீங்கள் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் போட்டுக்கோங்க, விச் குட் பி அக்ஷர் பட்டேல். அதுக்கப்புறம் நீங்கள் ஹார்திக் பாண்டியா ஃபினிஷராக யூஸ் பண்ணிக்கோங்க சவுத் ஆஃப்ரிக்காவில். ஸோ பட் ஆனால் KL ராகுலோட பொசிஷனை ரொம்ப இப்படி அப்படின்னு மாற்றி ஆடினா அவருக்கும் ஒரு ரோல் கிளாரிட்டி இருக்காது. எங்கேயாவது ஒரு க்ரன்ச் அண்ட் ப்ரெஷர் சுச்சுவேஷனான இருக்கிற மேட்ச்சில் ஃபெயில் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே நீங்கள் அவருக்கு ஒரு ரோல் கிளாரிட்டி கொடுத்து, நீ தான் எங்களோட நம்பர் 5, உன்னோட பேட்டிங் டைம் ஐடியலாக ஃப்ரம் 15 ஓவர்ஸ்லேருந்து நீ ஒரு 30 ஓவர்ஸ் 35 ஓவர்ஸ்க்குள்ளே நீ வந்துடுவ. எப்படியும் ரொம்ப பேட்டிங் எக்ஸ்ட்ராடினரி ஆடினா 40th ஓவரில் வருவேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ அப்போ நீ பிளான் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது ஒரு பெட்டர் ரோல் கிளாரிட்டி ஃபார் KL ராகுல். அந்த மாதிரி ஒரு லாங்கர் ரோப் அவருக்கு நம்பர் 5ல் கொடுக்குறப்போ இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாருன்றது என்னோட ஒரு தாட் ப்ராசஸாக இருக்குது. ஏன்னா அவரை பார்க்குறப்போ இஸ் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் இன் நம்பர் 5 இன் மிடில் ஆர்டர். ஓப்பனிங் விட்டோன்னா நம்பர் 5ல் அவர் மோஸ்ட் கம்ஃபர்டபுளாக இருக்காருன்ற மாதிரி இருக்குது. ஸோ அவரை நம்பர் 5ல் வச்சுக்கணும். அண்ட் எக்காரணத்தை கொண்டும் கோலியோட பிளேஸை கேள்வியே கேட்காதீங்க. ஓடிஐயில் வேர்ல்டு கப் முடிஞ்சு அவர் எவ்வளோ நாள் கிரிக்கெட் ஆடணும்னு நினைக்கிறாரோ, ஓடிஐயில் அவர் பிளேஸை கேள்வியே கேட்காதீங்க. அனதர் மேஜர் டேக்அவே. எக்காரணத்தை கொண்டும் ஃபிட்னஸ்லாம் அவரை பற்றி நீங்கள் பேசவே முடியாது.
யாருமே எதுவுமே பேச முடியாது, அது எல்லாருக்குமே தெரியும். பட் பேட்டிங் வைஸோ அவரோட ஃபார்மை பற்றி எந்த ஒரு கேள்வியும் கேட்காதீங்க. நீங்கள் கடந்த 6 இன்னிங்ஸு 7 இன்னிங்ஸே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இதோட பெரிய சாம்பிள் சைஸ் ஓடிஐயில் இருக்காது. ஏன்னா பெரிய ஓடிஐஸ் நம்ம அவ்வளோ ஆடுறது கிடையாது. ஸோ இந்த 6-7 ஓடிஐஸ் வச்சு பார்க்குறப்போ கோலின்றவர் ஒரு எந்த சிச்சுவேஷனோ அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடிய த கிரேட்டஸ்ட் அடாப்டிவ் பேட்ஸ்மேன் இன் வேர்ல்டு கிரிக்கெட் ஹாஸ் எவர் சீன் இன் ஓடிஐ ஃபார்மேட். நீங்கள் ஒரு ஆக்சிலேட் பண்ணி அடித்து ஆடக்கூடிய ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் அதை பண்ண முடியும். இல்லை பக்கிள் டவுன் பண்ணி கொஞ்சம் ரன்ஸ் நம்ம ஸ்லோவாக சிங்கிள்ஸ் எடுத்து ஆடிட்டு கரெக்டான நேரத்தில் ஆக்சிலேட் பண்ண முடியும். இது எல்லாருக்கும் தெரியும் கோலி பண்ணுவாருன்ட்டு. பட் அட் த ஏஜ் ஆஃப் 37 அவர் இதை பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு. என்ன கேட்டிங்கன்னா இன்றைக்குமே அவர் தான் வேர்ல்ட்லேயே பெஸ்ட் ஓடிஐ பேட்டர். இப்போ இருக்கிற கரண்ட் பிளேயர்ஸ் எல்லாரையுமே சேர்த்தும் நான் சொல்கிறேன். கரண்ட்டாக ஆக்டிவாக இருக்க யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர்ஸாக இருக்கட்டும், நம்பர் 1 பிளேயர், நம்பர் 2 பிளேயராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், பெஸ்ட்டு ஓடிஐ பிளேயர் இன்றைக்குமே விராட் கோலி தான். ஸோ அப்படி இருக்கிற அவரோட வேர்ல்டு கப் ஸ்பாட்டு, அவரோட பிளேயிங் லெவனில் அவரோட ஸ்குவாடில் அவர் இருப்பாரா இல்லையான்றதெல்லாம் கொஸ்டினே பண்ணாதீங்க. இது இன்னொரு மேஜர் கீ டேக்அவே. அண்ட் 4வது டேக்அவே என்னென்னா, ஃப்ரம் திஸ் சீரீஸ் குல்தீப் யாதவுக்கு எப்படி சொல்கிறது, குல்தீப் யாதவா வருண் சக்கரவர்த்தியா அப்படிங்கிற ஒரு பிளேயிங் லெவனில் ஒரு கனோன்றம் வரும். ஏன்னா குல்தீப் யாதவ் ஃபஸ்ட் நான் நிறையா மேட்சஸில் நோட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஓவரில் அவர் அடி வாங்கிட்டார்னா அதுக்கப்புறம் அவர் பெருசாக கம்பேக்கே பண்ண மாட்டேங்கிறாரு. எஸ், கம்பேக் பண்ணி 1 விக்கெட் எடுக்கலாம். பட் அந்த கேம் சேஞ்சிங் குல்தீப் யாதவ் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஓவரில் அவர் விக்கெட் எடுத்தாலே ஒழிய அந்த ஒரு பயங்கரமான ஒரு இது வருது. அப்படி இல்லைனா அவர் ரொம்ப அடி வாங்கி அது மிடில் ஓவர்ஸில் இந்தியாவுக்கு ஒரு பெரிய டென்ட் ஆயிடுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ வருண் சக்கரவர்த்தி அவருக்கு பதிலாக அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத ஒரு 2-3 மேட்ச்சில் ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லைனா குல்தீப் யாதவ் எந்த மாதிரி ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணால் அவர் பெட்டராக இது பண்ணலாம் அப்படின்றத சுப்மன் கில்லும் கௌதம் கம்பீரும் ஃபிகர் அவுட் பண்ணி ரோஹித் சர்மாலாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு, கோலிலாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு குல்தீப் யாதவ் அப்படின்னு பார்த்து அதை ஃபிகர் அவுட் பண்ணி அவருக்கு ஒரு ரோல் டெஃபினிஷன் கிளியர் கட்டாக கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சில கீ டேக்அவேஸ் இருக்குது. அது போக இன்னொரு கீ டேக்அவே அப்படின்னா, ஒரு க்ரன்ச் சிச்சுவேஷன் வந்தால் விராட் கோலியை தவிர ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர் இந்த பேட்டிங் லைனப்பில் யாருமே இல்லை. அக்கேஷ்னலாக அங்கங்கே ஒருத்தர் சிப்பின் பண்ணுறாங்களே தவிர கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பிளேயர் இல்லை. யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி. இப்போ நீங்கள் கேஎல் ராகுல், ரோஹித்தை விட்டுருங்க, அவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருவாங்க ஆன் தேர் ஓன். ஸ்ரேயஸ் ஐயராக இருக்கட்டும், சுப்மன் கில்லாக இருக்கட்டும், ஆர் வேறு யாராவது யங்ஸ்டர் இப்போ ஜெய்ஸ்வால் ஆடுறாரு அப்படின்னாலும் கூட இந்த யங் லாட்டில் கன்சிஸ்டண்ட்டாக க்ரன்ச் சிச்சுவேஷனில் பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர்ஸ் நமக்கு வரணும். அது ஹார்திக் பாண்டியா பண்ணுவார் பயங்கரமாக. ஃபினிஷிங்காக இருக்கட்டும், பவுலிங்கில் விக்கெட் எடுக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப ப்ரெஷர் சிச்சுவேஷனான மேட்சஸ். இப்போ இந்த சீரீஸ் டிசைடட் 3rd ஓடிஏயாக இருக்கட்டும், இந்த ஓடிஏலாம் ஒரு ஐடியல் பிளாட்ஃபார்ம் ஃபார் சுப்மன் கில் டு ஷோகேஸ் ஹிஸ் டேலண்ட். அண்ட் ஒரு கேப்டனாக, ஒரு லீடராக அவர் அந்த 3rd ஓடிஏயில் ஒரு 100 போட வேணாம், ஒரு 80 ரன்ஸ் 70 ரன்ஸ் அடித்து டீம் ஒரு பெட்டர் சிச்சுவேஷனில் விட்டுட்டு அவர் அந்த ஜெயிச்சிருந்தாருன்னா அவருக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரெஷர் மேட்சஸில் பர்ஃபார்ம் பண்ண தான் வேர்ல்டு கப் மாதிரி பெரிய டோர்னமெண்ட்ஸில் பெரிய ப்ரெஷர் மேட்ச் சிச்சுவேஷனில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான அந்த இன்ஸ்டிங் டெவலப் ஆகும். ஸோ அது ஒரு பெரிய டேக்அவேவாக பார்க்குறேன். அண்ட் இதுதான் நான் பார்க்குறது. அண்ட் முக்கியமான டேக்அவே த மெச்சூரிட்டி, அந்த ஒரு க்ரோத் ஆஃப் ஹர்ஷித் ராணா. நம்ம எல்லாருமே கலாய்ச்சோம், நான் உட்பட என்னோடய ஆள் மனசில் நினச்சிருந்தது, எதுக்கு கம்பீர் ஹர்ஷித் ராணாவை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு, எதுக்கு இவ்வளோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இவ்வளோ ஃபாஸ்ட் பண்ணி கொண்டு வராங்கன்ட்டு. பட் அந்த பையன் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்கான். எல்லா மேட்ச்சுக்கும் ஏதோ ஒரு ஆஸ்பெக்டில் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறான். நம்ம ஃபர்ஸ்ட் அவர் விக்கெட்டிங் லக்குன்னு சொன்னோம், அப்புறம் நியூ பால் ஒழுங்காக போடலன்னு சொன்னோம். இப்போ நியூ பாலும் நல்லா பண்ணுறான், நியூ பால்லையும் நல்லா போட்டு விக்கெட் எடுக்கிறான். இப்போ எதுக்கடா இவர் நம்பர் 8ல் அனுப்புகிறாங்க, சும்மா ஒரு மேட்ச் ஆடினான்னு நம்ம எல்லாருமே பேசியிருப்போம். பட் இந்த 3rd ஓடியில் சூப்பராக ஆடி, அடிக்க வேண்டிய நேரத்தில் அடித்து
முடிஞ்ச நேரம் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி ஒரு சரியான பார்ட்னர்ஷிப் கொடுத்து அந்த நம்பர் 8க்கு நான் ஒரு நல்ல கேண்டிடேட்டாக நீங்கள் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர்லாம் பார்க்க வேணாம், நீங்கள் என்னையே நம்பர் 8க்கு கொண்டு போகலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல வேர்த்தியான பர்ஃபார்மன்ஸை ஹர்ஷித் ராணா போட்டிருக்காரு. ஸோ அவரை நம்ம இதுக்கு மேலேயும் 15ல் இருக்கிறதுக்கு ஜட்ஜ் பண்ணணுன்ற இப்போதைக்கு அவசியம் இல்லை. அன்லஸ் ரொம்ப பேட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் ஒளியே எக்ஸப்ஷன் கேசஸை விட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு 2-3 சீரீஸ்க்கு கேன் பி இந்த 15ன்றது ஒரு கேன் பி இந்த 11 ஆல்சோன்றது சப்ஜெக்டிவ். பட் ஈ ஷுட் பி இந்த 15ன்றது ஒரு கிவனாக ஆக்கிட்டார். அந்தளவுக்கு அவர் க்ரோ பண்ணியிருக்காரு இந்த ஒரு 3 சீரீஸில். எஸ் ப்ரோன் வித் பால், எஸ் ப்ரோன் வித் பேட். ஸோ அவரோட க்ரோத்தும் ஒரு மிகப்பெரிய டேக்அவே ஃப்ரம் திஸ் ODI சீரீஸ் ஆஃப் நியூசிலாண்ட். ஸோ நம்ம ட்ரெடிஷ்னலாக ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரி பண்ண வேண்டாம். ஏன்னா ODI சீரீஸ்லாம் ரொம்ப சிக்னிஃபிகன்ஸோடு பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. பைலேட்ரல் சீரீஸை இது ஆன் ரோட் டு வேர்ல்டு கப் எப்படி ஒரு பாலமாக அமையுது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். எப்படி ஒவ்வொரு ஆஸ்பெக்டில் என்னென்ன ஹோல்ஸ் இருக்குது, ஒரு என்னென்ன பொசிஷனில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ மேக் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ வாட் ஆர் த கீ டேக்அவேஸ் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் மேக் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். If you like this video, please subscribe to my channel and keep supporting my work. Thank you.